ஹலோ காய்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கேம் பிளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சர்வைவல் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே. ஓகே, ரொம்ப நாளாக கேமிங் தமிழாக வரலையா, ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிவிட்டது என்றால், எனக்கு என்னோடய ஃபோன் வெடிஞ்சு விட்டதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் காய்ஸ், ஃபோன் வெடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜர் போட்டேன், பேட்டரி சரியில்லை போட்ட மாதிரி வெடிஞ்சிச்சு. அப்படி இந்த ஃபோன் என்ன ஃபோனோட வளர்ற அப்படின்னு கேட்பீங்க. அது நல்லா தெரியுது, இதுவும் என் ஃபோன் தான், பழைய ஃபோன். அதை தூக்கி ரிப்பேர் பண்ணி ஸ்க்ரீன் சரியில்லை, இப்போ இனிமேல் ரிப்பேர் பண்ணோம். வியூவர்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் போன ஸ்க்ரீனில் கூட நான் போடுவோண்டா வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்காக போராட்டப்பட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் மைன்கிராஃப்டில் அதே ஒரு பெரிய விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா ஓரத்தில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக், இங்கே பிளாக், இங்கே பிளாக், இங்கே பிளாக், அப்படியே பிளாக் ஆகுது அப்படியே ஓரத்து ஸ்க்ரீன். ஆனால் சென்சிட்டிவ் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் அப்படியே கிஃப்ட் வீடியோ போட்டுடலாம், மைன்கிராஃப்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல வேறு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரெக்கார்டர் வேறு சரியில்லை. இது வந்து ரெட்மி ஃபஸ்ட்டு வச்சு வந்து நான் விவோ. ஐயோ யாரா அவன் குழந்தைலாம் தீனு வரான். அதே தம்பி வானாப்பா, ஏன்ப்பா வேணாடா விட்றா, குழந்தைலாம் வச்சுட்டு போடா போடா டீ வானடா போடா. ஐயோ நான் என்னமே ஜாமான்னு தெரில. இவன் என்கிட்ட வந்து ரென்னிக்கிட்ட சோறானும். பாய்டா தம்பி, நீ சாப்பிட்றது உறுதி ஆயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாது. சரி ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். என்ன ஆச்சுன்னா, அதனால் ஒன்றும் சாவலைடா நீ. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதனால் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியல. பட்டு மைன்கிராஃப்டில் வந்து எனக்கு இந்த ஜம்பு பட்டுன்னு இந்த பட்டுலாம் அப்படி பார்த்தா நல்லா அதெல்லாம் வருது, சிலது தான் வரல. ஸோ அதனால் வந்து இப்படிதான் ஆச்சு. இதனால தான் இத்தனை நாள் வீடியோ போடல. அது மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் சில பல டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. நான் வீடியோ போடாமல் சொல்கிறேன். ஏன்னா டிஸப்பாயின்ட் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறேன். வியூஸ் வந்து நிறைய போகுது, 600 கிராணி போகும்போது எனக்கு 600 வியூஸ் போச்சு. அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட சில பேர் 11 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. சில பேர் லைக்கே பண்ணல. ஏன் காய்ஸ், ஏன் புரியல. ஒரு சின்ன ஒரு பிகினர் யூடியூபர் எனக்காக லைக் பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் ஷார்ட்ஸ்லாம் போடுறது இல்லை, இனிமேல் தான் போடணும் ஷார்ட்ஸ்லாம். நான் கவலைப்படுறேன், ஷார்ட்ஸ் இனிமேல் தான் போடுவேன் நான். அதனால் போட்டுருவேன் ஷார்ட்ஸு, கவலைப்படுறேன். ஏன்னா ஷார்ட்ஸ்லாம் போடுறா தம்பி அப்படின்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் ஷார்ட்ஸ் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஷார்ட்ஸ் நிறைய போடலாம், போட்டு அப்படியே டெவலப் ஆக வேண்டியதான். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன 38 நான் பேசினேன், 38 ஸ்டோன்ஸ் ஏற்றுனேன், காப்பிள் ஸ்டோன் ஏற்றுனேன். சரி ஓகே 40. ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஸ்வாட், ஒரு பிகாக்ஸ், ஒரு ஆக்ஸ். ஓகே, இது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. சரி ஓகே, இப்போது ஒரு மரத்தை மட்டும் வெட்டிப்போம், விட்டு தேவைப்படாம். சரி ஓகே, எடு விட்டு இது நம்ம இப்போ நான் எப்போ சொல்கிறேன், இது வந்து சர்வைவல் சீரீஸ். ஸோ அதனால் வீடு கட்டோன்னா கேட்டிங்கன்னா எனக்கு தெரில நான் வீடு கட்டோன்னான்ட்டு. நான் வீடு கட்டுற அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சீக்கிரமாக போய்ட்டு அப்படி நம்ம என்டர் ட்ராகன் பைப்புள்ளே வச்சு இருக்கலாம் தான் இருக்கிறேன். சரி ஓகே, ஆக்டிவ் சீட் எதனா போட்டு இடம் கேட்டால் சீட்டே போடல கேஸ். எந்த ஒரு நல்ல பையன் ஃபஸ்ட்டு சீட்டு போடுவேன். அது எப்போ போட்டேன்னா ஆதி காலத்தில் போட்டேன், ஃபஸ்ட்டு மேலே போடும்போது. என்ன சீட் நம்ம போடுவேன், லூட்டு சீட் போட்டுருவேன். அந்த லூட்ஸ் பண்ணிங்க அது சீட்டு பேர் தெரியல, மறந்துட்டேன். அந்த சீட் போட்டேன்னா நீங்கள் செத்தா கூட உங்கள் லூட் உங்கள் கையில் தான் இருக்கும், கை மேலே இருக்கும் லூட்டு சாகும் போது கூட. அதனால் அந்த இது நல்லா அந்த சீட் போட்டு விளாடுவோம். அப்புறம் சின்ன பையன்லாம் நீ தெரியாதுல, நல்லா. சரி இப்போ எங்கடா போயினுக்கிறேன்னா, ஷீப்பு நம்ம பைப்பில் ஷீப்பு தான் தேடி போயினுக்கிறேன். தம்பி ஷீப்பே, ஆஹா 2 ஷீப், ஆஹா சாவு மரம். என்ன மரம் நீங்கள், ஆஹா கை மேலே போடுறா. 3 ஷீப்பு தம்பிங்க வந்துடுங்க. சாவ். ஓகே, எத்தனை பெட்டு எடுத்துடலாம், செஞ்சிடலாம் போலியே. சூப்பர், நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யலாம், மரம் தேவைப்படுது, மரம் எடுத்துப்போம். வீடு கட்ட மாட்டேன்ட்டு வீடு கட்ட மரம் அடிக்கிறேன் கேட்குறீங்க. என்ன பண்ணுறது விடுங்க, அதெல்லாம் ஒரு சின்ன வீடாக கட்டிடலாம். பெருசாலாம் அவ்வளோ கட்ட மாட்டேன், சும்மா ஸ்பானிங்கு அது எல்லாம் வச்சுக்கலாம். சரி, நான் வீடு கட்டுறதா இருந்தால் கேவ் பக்கத்துலேயே கட்டுவேன். ஏன்னா சப்போஸ் சேர்த்து போனால் லூட்டு போயிடுவாங்க. அதனால் பக்கத்தில் டம்மான்னு போய் எடுத்துல வந்துடலாம் சீக்கிரமாக போய்ட்டு. அதை கொஞ்சம் அதுன்னு கேவ் பக்கத்தில் கட்ட முடியாது, கொஞ்சம் நல்ல இடத்துல கட்டலாம். இப்போ மைன்கிராஃப்டில் புதுசாக ஒரு குஷன் ஒன்று விட்டுக்கிறாங்களா கைஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குஷன் ஒன்று விட்டுக்கிறாங்க, ரெட்டு கலரில் இது குஷனு. அது மேலே நம்ம உட்காரலாமா, நல்ல ஒரு நல்ல குஷன் நம்ம விட்டுக்கிறாங்க நம்ம மைன்கிராஃப்டில். ஸோ அந்த குஷன் நான் ஒன்றும் பார்க்கல, தான் பார்க்கணும். அப்டேட் நான் இப்போ தான் மைன்கிராஃப்டே ஏற்றினேன். ஃபஸ்ட்டு பீட்டா வெர்ஷன் சின்ன வெர்ஷன் தான் போயிருந்தேன். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, ரெடீம் போட காசு இல்லை. ரெடீம் போல காசு இருக்குதான், ஆனால் ஜிபே என்கிட்ட இல்லை. ரெடீம் போனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெடீம் சுற்றி எனக்கு வந்தேன்.
எவனும் ரெடியும் போட மாட்டேப்பா தம்பி காணப்பான்ட்டாங்க. அப்புறம் ஒரு நல்ல உத்தமர் ஒருத்தர் ரெடியும் போடுவேன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட தான் ரெடியும் பிடிச்சி ரெடியும் போட்டு மைண்ட் கிராஃப்ட்டே ஏற்றினேன். ஸோ எனக்கு அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மைண்ட் கிராஃப்ட் கூட. அப்புறம் நான் வந்து என்னோடய கஸ்டமைசேஷன் ஒன்று பண்ணேன். இது எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லா இருக்கா? எப்படி இருக்குண்ணா? நான் எப்படி இருக்கேன்? இதாண்ணா எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேண்ணா. கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டுனேன் அப்படி தான் இருக்கேன். சொல்லுங்க அதான் நல்லா இருக்குண்ணா, அதுதான் முக்கியம். சரி ஓகே, பேசுகிற கேப்பில் அப்படி நிறைய விட்டுதுறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஓகே ஓகே எடுத்தாச்சு. ஓகே உட்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் இதை உட்ஸ் எடுத்துப்போம், தரையில் போட்டுடலாம். இதை உட்சை வெட்டு எத்தனை மரம் வெட்டலாம்ப்பா தம்பி கம்மிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மரம் வெட்டலாம். இதில் தாராளமாக வெட்டலாம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பாட்டு வேணுமா போடுங்க. இல்லை வேறு எதனா காரர் கேம்ஸ் போடுறா தம்பி அப்படின்னா. அம்மா அந்த ஸ்லீப் கேம் இருக்குது கைஸ். பிசியில் பார்த்த கேம்லாம் மொபைலில் இருக்குது. அம்மா அந்த ஸ்லீப் போட்டு அந்த பிசியில் எப்படி விட்டானுங்களோ அந்த பிக்சர் அப்படியே போட்டுருந்துச்சு. எனக்கு பார்க்க செம்ம சந்தேகம் எனக்கு. எப்படா நீங்கள் விடுவானுங்க பிசியில், வாய்ப்பே இல்லடா அது பிசியில் விடுறதுக்கு. அம்மா அந்த ஸ்லீப்பை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வித்தியாசமாக பார்த்தேன். அம்மா அந்த ஸ்லீப்பை ப்ளே ஸ்டோரில். அப்புறம் அந்த கேமை ஏற்றலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, தேவையானது எல்லாம் எடுத்தாச்சு. வீடு தான் இப்போ காட்டணும். எங்கே காட்டலாம் வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் எங்கே பார்க்குது? சூரியன் இங்கே இருக்குது. அப்போனா இங்கே தான் உதியும். அதனால் இங்கே வீடு கட்டலாம். ஓகே, நல்ல இடம். கொஞ்சம் அங்கே அப்படி இப்படி இருக்குது. ஒரு சின்ன வீடு தான் இங்கே கட்ட போகிறேன். இந்த மரத்தை எடுத்துடலாம். மரம் போ. சரி, இந்த மரத்தை எடுத்துகிட்டு இங்கே வீடு கட்டிடலாம். வீடு கட்டும்போது கொஞ்சம் கட் பண்ணுற சீனை ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மேலே பிளாக் வைக்கணும். அதனால் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம். கிளியர் அப்புறமா போடுறேன். தேங்க்ஸ் தம்பி சாவச்சு போடுது. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பையன் விட்டு வேணும். விட்டு கூற தம்பி கொஞ்சம். ஓகே, அந்த விட்டு எடுக்கிற கேப்பில் எல்லாத்தையும் பண்ணி முடியுங்க. கடமை ஒன்று இருக்குல்ல, பண்ண கடமை கேட்டிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் அம்மா எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி விட்டாங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாளையும் கொஞ்சம் டெவலப் ஆக முடியல. அதே 25 சப்ஸ்கிரைபராக இருக்க முடியுமா? 25 24 இருக்குது. நான் ரொம்ப நாளாக வந்து ஃபோன் விடிஞ்சது இது டென்ஷன்லேயே இருந்துட்டேன். சரி, டென்ஷன்லேயே எனக்கு என் வாழ்க்கை டென்ஷனே வராது. எனக்கு நான் ஜாலியாக தான் இருப்பேன். அந்த பிரச்சனை இருந்ததுனால கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போட முடியல. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் என் நண்பர்கள் கை ஊற்றுவானுங்க இடம் வீடியோ போடலான்ட்டு. நண்பர்களே கவலைப்படாதீங்க, வீடியோ வந்துடும். சரி, எனக்காகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. சூப்பர் கேம் ப்ளே, தேங்க்யூ. அவர் சொன்ன அனைத்து நல்ல உன்னதுக்கும் தேங்க்யூ கைஸ். ஏன்டா என்ன பார்த்து கொலையிற? நீ எதுக்கு என்ன பார்த்து கொலைச்சுனுங்கிற? இப்போ எனக்கு புரியல. எனக்கு திருப்பி கொலையிறான் பாருங்க கொலாச்சுனுங்கிறான். ஐயோ தம்பி தள்ளி போப்பா. அது எடுக்கிறதுக்கு அப்புறம் 3 அச்சிட போகிறேன் நான். சோதனை. ஓகே, நம்ம வீடியோ எதுக்கு நீ கொலைச்சுனுங்கிற? நான் வெளில அச்சிருவோம். நான் கொலைச்சுனேங்கிறாங்க கைஸ். அவன் வந்து ஹெட்செட் போட்டு வரல, கேட்கல. அதான் சரி, மரம் இடிக்குது தம்பி. மரம் ஓரமாக போ. ஓரம் போ. ஏய் எப்படா 2 மரம் சேருது? ஓரம் போ. மரலாம் வெட்டி போட்டுருக்கு. மரத்தை வெட்டி போட்டுடலாம். ஸோ ஓகே, இப்போதான் இருக்கு. நீ தான் இங்கே செய்யலாம் நின்றுக்கிறப்போ. சரி ஓகே, இதை இங்கே வச்சுட்டு வீடு அவ்வளோ பெருசாக கட்டுவேன் அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. சரி தான் கட்ட போகிறேன். ஒரு ஸ்மால் வீடு எப்படி இருக்குது? இதான் வீடு. அவ்வளோ நல்லா இல்லையா? எனக்கு பிடிக்கலையா வீடு? எனக்கு பிடிக்கல. நான் இந்த மாதிரி கட்டுற ஆளே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக எவ்வளோ பெருசாக வீடு கட்டணும் நான் தெரியுமா கைஸ் உங்களுக்கு? ஸோ ஓகே, இப்போ நான் சர்வேவில் போனேன். பட்டுன்னு எல்லாம் முடியணுன்றதுக்காக தான் தாக பண்ணுறேன் வீடுகளை. என்னடா உதவி முடியல? டேய் போடா அப்படியா? ஸோ ஓகே, ஜம்ப் பண்ணி என்னான்னு தெரில, ஏதோ இன்டென்ஸான மியூசிக் போடுறானுங்க இவனுங்க மைண்ட் கிராஃப்டில். இப்போ இந்த மியூசிக் தான் நான் ஹெட்செட் போட்டு விளாண்டுக்கிறேன். எனக்கு அந்த மியூசிக் தான் தெரியுது இப்போது. ஸோ ஓகே, என்னடா மியூசிக் அது? எதுவும் இன்டென்ஸான மியூசிக் போடுறாங்க போல். சரி, நான் வந்து வீட்டுக்கு மேலே பிளாக்லாம் வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதில் காய்ஸ் இப்போ வந்து நான் வந்து கூரைகள் தகரங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிட்டேன். வீடு பார்க்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கட்டில் வீடை டோரு அதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கோல் இல்லை. சரி, இப்போ வந்து டோரு ப்ளேஸ் பண்ணணும். இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் டோரை. ஆக்ஸில் வெட்டுவேன் நான். ஆக்ஸில் எடுத்து வெட்டுறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலான்னுக்கிறேன். என்னையா சொல்கிறேன்?
வந்தது வீடியோ போகிறது லேட்டாக தான் போடுறேன். இது வேறு வீடியோ சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கல. அவங்க ஆள் மனசில் தெரிவது எனக்கு தெரிகிறது. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா வந்து ஓகே டார்ச் வேணும்ல எனக்கு. ஓகே என் செஸ்ட்டு செஞ்சேன். செஸ்ட் எங்கேயா? ஓகே செஸ்ட்டு இங்கே இருக்குது என் செஸ்ட்டு. ஓகே சூப்பர். ஃபர்னஸில் போய்ட்டு அந்த வெத்து போன ஒரு ஆக்ஸ் இருக்குமே தீ போடு ஒரு 4 விட்டு போடு. ஓகே நமக்கு ஒரு சார்கோல் கிடைக்கும். சார்கோல் கடை சீக்கிரம் வா. கிடைக்குதா சார்கோல்? இருந்துச்சு ஒன்றுத்துக்கு ஒரு சார்கோல் கிடச்சிது. சரி அதே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் செஞ்சிடலாம். டார்ச் ஸ்டிக் இல்லைடா டார்ச்சில் ஏதோ ஒன்று செஞ்சாச்சு. இங்கே வந்து ஒரு டார்ச்சு வச்சுட்டு வெளில போயிட்டு இங்கே ஒரு 2 டார்ச் தீட்டம் 2 டார்ச் வச்சாச்சு. ஓகே க்ளோவியாக இருக்கா ஒன்று வச்சுருக்கோம். சரி ஓகே வீடியோ எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ எண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே டாட்டா பை.